2023 சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கான கார்த்திகோட அன்பு வணக்கம் எல்லாருக்கும். 2023 சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கான இந்தியன் டீம் 15 பேர் கொண்ட குழு அறிவிச்சிருக்காங்க. 10 பேர் 15 பேர்ல 10 பேர் அதே சேம் டீம் ஆஃப் 2023 வேர்ல்டு கப். இந்தியா ஆஸ்திரேலியா கிட்ட தோற்றது இல்லையா, அதே 10 பேர் தான். ஆனால் பேலன்ஸ் இருக்கிற ஒரு 5 பேரை மட்டும் மாற்றிருக்கிறாங்க. பவுலர்ஸ் வந்து வருவோம். முகமது சிராஜுக்கு பதிலாக ஹர்ஷ்தீப் சிங்கை அவங்க இந்த டீம்ல இந்த ஸ்பாட்ல சேர்த்திருக்காங்க. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இஷான் கிஷனுக்கு பதிலாக லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ரிஷப் பண்ட் உள்ள வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வாஷிங்டன் சுந்தர் இப்போ உள்ள வந்திருக்காரு. ஷர்துல் தாக்கர் பதிலாக வாஷி என்றதுக்கு அப்புறம் வாஷிங்டன் சுந்தர். ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு பதிலாக அக்ஷர் பட்டேல் வந்திருக்காரு. ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் பவுலருக்கு பதிலாக லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் உள்ள வந்திருக்காரு. மெயின்லி சூரியகுமார் யாதவ் வந்து உள்ள வந்திருக்காங்க, இது வெளியே போயிருக்காங்க. அவருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கை இல்லாதது 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு எவ்வளோ பெரிய இழப்பு அப்படின்றது மேட்ச் நடந்து முடிஞ்சாதான் தெரியும். ஏன்னா ஸ்கை வந்து அடுத்து ஒரு 360 டிகிரி பேட்ஸ்மேன் தான் சொல்லி அவரை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இஷான் கிஷான் ஒரு அதிரடி பேட்ஸ்மேன், அவரை ட்ராப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அவருக்கு ஒரு திருப்பி வந்து ஒரு ஸ்குவாட் உள்ள வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அஸ்வின் ஒரு ஆல்ரவுண்டர், அஸ்வின் அது இன்னொரு ஆல்ரவுண்டர் அக்ஷர் பட்டேலால் பூர்த்தி செய்ய முடியுமா 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படின்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் மெயின்லி முகமது சிராஜ் இல்லாமல் நமக்கு ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி மறுபடியும் வந்திருக்காங்க. முகமது சிராஜுக்கு பதிலாக ஹர்ஷ்தீப் சிங் ஸ்டம்ப் பிரேக்கர், ஸ்டெம்பை உடைக்கிறதுல அவர் தான் பெஸ்ட்டு பார்ப்போம்.